ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ என்னன்னு பார்க்கலாமாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த விஜய் கிட்ட சீக்கிரமாகவே சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தருவீங்க. இங்கே நம்ம விஜய் வீட்டுக்கு வந்ததுமே எங்கள் தாத்தாக்கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும் ரொம்பவே சந்தோஷமாக பாட்டி நான் வெண்ணிலா அவங்க சொந்தக்காரவங்கள கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம்பா விஜய், சீக்கிரமாகவே வெண்ணிலாவை அவங்க சொந்தக்காரவங்க கூட அனுப்பி வச்சிட்டோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையை நல்லபடியாக நீ ஸ்டார்ட் பண்ணுவ. எத்தனை நாளைக்கு தான் நீயும் காவேரியும் பிரிஞ்சே இருப்பீங்க? நீயும் தனியாக தன்னந்தனியாக எங்கேயோ இருந்துக்கிட்டு, நானும் உன் தாத்தாவும் இங்கே இருந்துக்கிட்டு, இதெல்லாம் நல்லாவே இல்லை விஜய். நீயும் காவேரியும் இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழணும். ஏதோ நீங்கள் 2 பேரும் நல்லா இருந்துட்டிங்கன்னா அதுவே போதும். இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு குழந்தை மட்டும் பெற்று கொடுத்துருங்க, அதுவே போதும் விஜய். நாங்கள் வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தமாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த குழந்தை கூட நாங்கள் பேசிக்கிட்டு அந்த குழந்தைய நாங்களே உனக்கு வளர்த்து கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி, நீங்கள் நினைக்கிறது எல்லாமே சீக்கிரமாகவே நடக்க தான் போகுது. ஃபஸ்ட்டு வெண்ணிலா அந்த வீட்டை விட்டு போகணும். அவங்க மாமா கிட்ட தான் பேசிட்டு வந்திருக்கேன். அவங்க மாமாவே சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக நான் வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன். அவளுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ, அவளுக்கு கல்யாணத்துலேருந்து மற்றது எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நான் இருந்தாலுமே நான் சொன்னேன், வெண்ணிலாவுக்கு என்ன செலவானாலுமே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் இருந்தாலுமே அவங்க நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுவும் செலவு பண்ணாதீங்க, என் அக்கா பொண்ணுக்கு நீங்கள் இந்த அளவுக்கு உதவி செஞ்சுருக்கீங்க, இதெல்லாம் யாருமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னார் பாட்டி. அவர் ஈவினிங் கிளம்பி வரேன்னு சொல்லியிருக்காரு. வெண்ணிலா கிட்ட பேசி வெண்ணிலாவை அவள் மனசுக்கு புரிய வச்சு, இதுதான் நடந்த உண்மை, இதை நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு அவரே பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு பாட்டி. அவர் பேசி எப்படியாவது வெண்ணிலாவை சமாதானம் செஞ்சு கூட்டிகிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் நான் காவேரியை வழியாக இங்கே கூட்டிகிட்டு வரணும். அதுதான் நான் இப்போ வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கேன். காவேரியுமே இந்த வெண்ணிலா விஷயத்தில் தான் அவள் ரொம்பவே குழம்பி போயிருக்கா. வெண்ணிலாவை இந்த வீட்டை விட்டு நாம் அவங்க சொந்தக்காரவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக காவேரியே இந்த வீட்டுக்கு வந்துடுவா. அவங்க வீட்டில் உள்ளவங்களும் எதுவுமே பேச மாட்டாங்க. வெண்ணிலா இருக்கிறது தான் இப்போ பிரச்சனையே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே ராகினி கேட்குறாங்க. ஓ, இப்படி ஒரு பிளான் பண்ணுறீங்களா? வெண்ணிலா அங்கே சொந்தக்காரவங்களை கூட்டிகிட்டு வெண்ணிலாவை அனுப்பி விட்டுட்டு காவேரி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்களா? இதை நடக்கவே விடமாட்டேன். இப்போவே என்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு எங்கள் ராகினி வெண்ணிலா கிட்டே போயிட்டு, வெண்ணிலா நீ கொஞ்சம் உஷாராயிக்கோ, உயிருக்குயிராக நீ விஜயை எவ்வளோ லவ் பண்ண, ஆனால் அதெல்லாம் புரிஞ்சுக்காம இந்த விஜய் உங்கள் மாமா யாரோ இருக்காங்களுமே அவங்கள கூட்டிகிட்டு அவங்க கூட உன்னை பேக் பண்ண போகிறாராம். நீ உஷாராக இருந்துக்கோ, உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டு அந்த காவிரியை இங்கே கூட்டிகிட்டு வரலான்னு விஜய் பிளான் பண்ணியிருக்காரு. இதை மட்டும் நடக்க விட்டுறவே கூடாது. உனக்கு விஜய் வேணும்ல அப்படின்னு இங்கே ராகினி கேட்குறாங்க. இங்கே நம்ம வெண்ணிலாவோ, ஆமாம் விஜய் விட்டு கண்டிப்பாக என்னால் இருக்கவே முடியாது, எனக்கு எல்லாமே விஜய் தான், விஜயை நான் உயிருக்கு உயிராக லவ் பண்ணேன், ஆனால் அவர் தான் என்னை புரிஞ்சுக்காம யாரோ ஒருத்தி கழுத்தில் தாலி கட்டி இன்றைக்கி எனக்கு கல்யாணம் நடந்துருச்சு, நீங்கள் இருக்கக்கூடாது, என் கூட சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னுலாம் சொல்கிறாரு. அதெல்லாம் ஏற்றுக்கிற மனப்பான்மையில் நான் இல்லவே இல்லை. ஏன்னா விஜய் எனக்கு இப்படி துரோகம் பண்ணாருன்னு நான் தெரியல, நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல இவரெல்லாம் எனக்கு துரோகம் பண்ணுவாருன்னு இருந்தாலும் அவருக்கு கல்யாணம் ஆனாலுமே சரி, நான் விஜயை விட்டு போக மாட்டேன். விஜய் விட்டால் எனக்கு யார் இருக்கா? விஜயை தவிர என் மனசுக்குள்ளே வேறு யாரையுமே கொண்டு வர மாட்டேன். எனக்கு அதாவது என் மனசில் விஜயை தவிர வேறு யாருக்கும் இடமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு இங்கே வெண்ணிலா பேசிக்கிட்டு இருக்காங்க. ராகினிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, சூப்பர் வெண்ணிலா, இப்படி தான் நீ இருக்கணும், நீ இப்படி இருந்தால் தானே நான் கரெக்டாக காய் நகர்த்த முடியும். அந்த காவேரி இந்த வீட்டில் வரவே கூடாது. வெண்ணிலாவை வச்சு எப்படியாவது காவேரியும் விஜயையும் பிரிச்சே வச்சுருக்கணும். அவங்க 2 பேரும் ஒன்றே சேரக்கூடாது. இந்த காவேரி தன்னந்தனியாக வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்படணும். இந்த வீட்டுக்கு மகாராணி மாதிரி நல்லா வாழலான்னு நினைக்கிறாவ. ஆனால் அவங்க வீட்டிலே சோத்துக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு 1 ரூபா 2 ரூபாவை கூட பார்த்து செலவு பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையை தான் அவன் வாழணும்.
இந்த வீட்டுக்கு வந்தானா ராஜ வாழ்க்கை ஆகிடும் அவளுது. அது மட்டும் நடக்கவே விடக்கூடாது. வெண்ணிலா, இங்கே பார் வெண்ணிலா, நான் உன்கிட்ட இந்த வீட்டில் என்ன நடக்குதோ அதை சொல்லிட்டேன். நீ தான் அதுக்கப்புறம் பார்த்துக்கணும். உனக்கு உன் விஜய் வேணும் அப்படின்னா நீ விஜய் கூட சண்டை போட்டு தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். அது வந்து வெண்ணிலா, இப்போ விஜய்க்கும் காவேரிக்கும் நடந்திருக்க கல்யாணம் ஊரறிய உலகறியெல்லாம் நடக்க கிடையாது. அக்ரிமெண்ட் போட்டு தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஒரு வருஷம்தான், ஒரே ஒரு வருஷம்தான் சேர்ந்து வாழ்கிற மாதிரி அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணுது. அக்ரிமெண்ட்டும் முடிஞ்சு காவேரி அவங்க அம்மா வீட்டுக்கே போயிட்டா. அதாவது விஜய் மட்டும் ஒரு டிவோர்ஸ் மட்டும் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ தான் விஜய்கிட்ட பேசி அவர் மனசை மாற்றி காவேரிக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்ப சொல்லணும். இல்லை நம்ம டூப்ளிகேட்டாக நம்மளே ரெடி பண்ணி கூட அனுப்பலாம். ஃபஸ்ட்டு நீ விஜய் வந்து உன் வழிக்கு கொண்டு வா, அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். உன்னையும் விஜயும் ஒன்று சேர்த்து வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து எல்லாத்தையுமே சொல்லி வெண்ணிலாவை ஏற்றி விட்டுடுறாங்க. வெண்ணிலாவே அந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு நினச்சாலுமே இந்த ராகினி ஏதாவது பண்ணி வெண்ணிலா மூலமாக காவிரியை வந்து விஜய் கூட சேர்ந்து வாழ விடாமல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. விஜயும் நம்ம காவேரி தான் ஒன்று சேர்ந்து வாழணும், அப்படி இருந்தால் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தருவீங்க. இங்கே நம்ம வெண்ணிலா இருந்துட்டு, ஏங்க இந்த வீட்டில் நீங்களாச்சும் எனக்கு துணையாக இருக்கீங்க, ஏதோ ஐடியாலாம் கொடுக்குறீங்க. நானும் விஜயும் உண்மையாக லவ் பண்ணோம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால தான் எனக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க. எனக்கு நல்லாவே தெரியும். விஜயை கண்டிப்பாக நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேங்க. கண்டிப்பாக விஜய் கூட நான் ஒன்று சேர்ந்து தான் ஆகுவேன். அதுக்கான எல்லா முயற்சியும் நான் பண்ணுவேங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெண்ணிலா வந்து சொல்கிறாங்க. இன்னொரு சைடு விஜய் வந்து எப்படியாவது வெண்ணிலாவை அவங்க மாமா கூட அனுப்பி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே வெண்ணிலா எவ்வளோலாம் அட்டகாசம் பண்ண போகிறாங்களோ தெரியல. இங்கே நம்ம வெண்ணிலாவை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா நம்ம விஜய் வாழ்க்கை ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னொரு சைடு இங்கே நம்ம காவேரி வந்து தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. தண்ணி குடிக்கும் போதே அப்படியே ஒரு மாதிரி கொமட்டி வாமிட் பண்ணிடுறாங்க. இங்கே நம்ம பாட்டிமா இருந்துட்டு, என்ன காவேரி திரும்பவும் உனக்கு வாமிட் ஸ்டார்ட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் பாட்டி, டேப்லெட் போட்ட வரைக்கும் நல்லா இருந்தது. அந்த வாமிட் டேப்லெட்டை விட்டுட்டா உடனே வாமிட் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ நீ அதாவது கெட்ட வாந்தி எடுக்கிறன்ட்டு எனக்கு தோணவே இல்லை. மசக்கியாக இருக்கிறவங்க தான் இப்படியெல்லாம் பண்ணுவாங்க. என்னமோடி உன் விஷயத்தில் எல்லாமே மர்மமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. இங்கே நம்ம காவேரி வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, பாட்டி நீ நினைக்கிறது எல்லாமே கரெக்டு தான் பாட்டி, நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன். ஆனால் இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன். என்ன பண்ணுறது, எல்லாம் ஏன் தலையெழுத்து. அந்த வெண்ணிலா மட்டும் அவங்க மாமா கூட ஊருக்கு போயிட்டானா எனக்கு அதுவே போதும். நான் அதுக்கப்புறம் நானும் விஜயும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழுவேன். என் வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்க குழந்தை இருக்கிற விஷயத்தையும் அவர்கிட்ட சீக்கிரமாக சொல்லணும்னு சொல்லிட்டு என் மனசு கடந்து தவிச்சு அடிச்சுக்குது பாட்டி. ஆனால் அதுக்கான சுச்சுவேஷன் அமையவே மாட்டேங்குதே, என்ன பண்ணுறது. என் பாப்பா வேறு பாவம். என் பாப்பா இருக்கிறது யாருக்குமே உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சால் நீங்கள் எல்லாருமே கொண்டாடுவீங்க. உங்களை விட விஜய் ரொம்பவே கொண்டாடுவார். என்னை தாங்குன்னு தாங்குவார். என்ன பண்ணுறது, எல்லா சுச்சுவேஷன் தான் காரணமே. எனக்கு சூழ்நிலை சரியாக அமைஞ்சு இந்த வெண்ணிலா அந்த வீட்டை விட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த நிமிஷமே என் வயிற்றுக்குள்ளே பாப்பா வளருது அப்படின்ற விஷயத்த நான் அவர்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாட்டிமா இருந்துட்டு, என்னடி காவேரி நான் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்னமோ நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்க, என்னடி ஆச்சு உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே நம்ம கங்கா வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம குமரன் வராங்க. இங்கே பாரு கங்கா, ரொம்ப நேரமெல்லாம் டிவி ஃபோனெல்லாம் நீ யூஸ் பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள் சாப்பிட்ற விஷயத்தில் தான் அது சாப்பிட்ணும் இது சாப்பிட்ணும், இந்த வேலை செய்யக்கூடாது அந்த வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. டிவி கூட பார்க்கக்கூடாதா? டிவி பார்க்காம இருந்தால் ரொம்ப போர் அடிக்குங்க. என்னை கடைக்குமே கூட்டிகிட்டு போகிறதில்ல, அங்கே வேலை இருக்கும், நான் ஏதாச்சும் வேலை செய்வேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கூட்டிகிட்டே போகிறதில்ல. அப்போது நான் வீட்டில் தானே இருக்கேன், வீட்டில் எனக்கு போர் அடிக்காதா? நான் டிவி பார்ப்பேன் போங்க. இங்கே பாருங்கங்க, நீ டிவி பாரு, நான் வேண்டான்னு சொல்ல. கொஞ்சம் நேரம் 1/2 hour அதுவே அதிகம். மற்ற நேரத்தில் நீ நிறைய புக்ஸ் எல்லாம் படி, நிறைய ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நீ படி. அது மட்டும் இல்லாமல் பாப்பாவுக்கு கதையெல்லாம் சொல்லு, பாப்பா கூட பேசிக்கிட்டு இருக்கு. ரொம்ப நேரம் ஃபோனும்
டிவியும் யூஸ் பண்ணுறது நல்லது இல்லைம்மா அப்படின்ற மாதிரி இங்கே குமரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம காவேரியுமே அப்போ தான் வராங்க. ஆமாக்கா, மாமா சொல்கிறதுமே ரொம்ப ரொம்ப கரெக்டு தான். நீ ரொம்ப நேரமெல்லாம் ஃபோனெல்லாம் யூஸ் பண்ணாத சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. போ காவேரி, எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குது. நம்ம நார்மலாக இருக்கிற மாதிரியே இருக்க முடியல. ப்ரெக்னென்ட் ஆகிட்டா இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய கண்டிஷன் இருக்குல்ல. குழந்தை நல்லா வளரணும் அப்படின்றதுக்காக நம்ம என்னென்னவோ பண்ண வேண்டியிருக்கு. இருந்தாலுமே அது ஒரு மாதிரி சுகமாக தான் இருக்குது. குழந்தைக்காக நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். குழந்தை நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்தால் அதுவே போதுன்ற மாதிரி தானே மனசு யோசிக்குது. சரி சரி, குழந்தைக்காக எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுமே சொல்கிறாங்க. சாரதாவுமே ஆமாடி, நீயும் ரொம்ப கரெக்டாக தான் பேசுகிற மாதிரியே கரெக்டாக நடந்துக்கோ. அப்பப்போ இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத, இது சாப்பிடு, ஜூஸ் குடி, தண்ணி குடி, நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீ எல்லாம் எதுவும் பண்ண மாட்டல்ல. இப்பயாவது நல்லா பேசுகிற, கரெக்டாக ஒழுங்காக தான் பேசுன மாதிரியே நடந்துக்கோ. குழந்தை வயிற்றுக்குள்ளே ரொம்ப ஆரோக்கியமாக வளரணும் சரியா. உன் ஞாபகத்துக்குள்ள இருக்கட்டும்டி உன் வயிற்றுல குழந்தை இருக்குன்னு அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம சாரதா சொல்கிறாங்க. சரிம்மா, எனக்கும் தெரியும். என் வயிற்றில் வளர்கிற குழந்தை நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேனா. என்னுடைய குழந்தைக்காக நான் எல்லாத்தையுமே செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே காவேரியுமே மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அவங்க பாப்பாக்கிட்டேயும் சொல்கிறாங்க, பாப்பா உன்னையும் நான் ரொம்ப நல்லா கவனிச்சுப்பேன். என்ன ஒன்று, அடிக்கடிக்கு அம்மா நிறைய வேலை செய்வேன். ஏன்னா நீ வயிற்றில் இருக்கிறது தெரியாதுல்ல. இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சா ஏதாவது ஒரு தேவையில்லாமல் பேசுவாங்க. அம்மாவுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் நீ இருக்கிற விஷயத்த சொல்லிடுறேன். ஆனால் அது வரைக்கும் நான் வேலை செஞ்சு தான் ஆகணும். அப்படி எந்த வேலையும் செய்யாமலாம் இங்கே விட மாட்டாங்க. ஏன் உன்னால் முடியாதா, செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி. அவங்க சொல்லலைனாலுமே நான் செஞ்சு தான் ஆகணும். அப்பளமெல்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் போயிட்டு மேலே மொட்டை மாடியில் காய போடணும். அப்பளம் வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு அடிக்கடிக்கு வெளியில் வண்டியில் போக வேண்டியதாக இருக்கும், வெயிலில் சுற்ற வேண்டியதாக இருக்கும். இது எல்லாத்தையுமே நீ கொஞ்சம் அம்மாக்காக பொறுத்து கூட தங்கம். இன்னும் கொஞ்சே நாள் தான், அதுக்கப்புறம் அப்பா எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு வந்தாருன்னா நீ இருக்கிற விஷயத்த சொல்லிட்டேன் அப்படின்னா நீ எப்போவுமே ஏசிலேயே தான் இருப்ப. உன்னை வீட்டுக்குள்ளேயே, அதாவது உன் அப்பா வந்து என்னை வீட்டுக்குள்ளேயே தான் வச்சுப்பாரு, உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாருடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி வந்து அவங்க அதாவது மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு வெண்ணிலா கிட்டே இந்த விஷயத்த சொல்லுவோமா இல்லை அவங்க மாமா வந்ததுக்கப்புறம் சொல்லலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வெண்ணிலா வந்து விஜய் கிட்டே பேச வராங்க. விஜய், நீங்கள் எங்கே போனீங்க? ஏதோ வெளியூருக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டியும் சொன்னாங்க. எதுக்காக போனீங்க? என்ன ஆஃபீஸ் விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே நம்ம விஜய் வந்து நினைக்கிறாங்க சொல்லிடலாமா விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு. சரி சொல்லுவோம். எங்கள் பார்வனிலா, உங்கள் தாய் மாமாவை நான் பார்த்தேன். அவங்கள பார்த்துட்டு பேசிட்டு வந்திருக்கேன். அவர் இப்போ ஈவினிங் வரேன்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்ததுமே நீ அவர் கூட கிளம்பி போயிடணும். எதுவும் பிரச்சனை பண்ணாத வெண்ணிலா. நான் நடந்தது எல்லாத்தையுமே உங்ககிட்ட என்ன ஏதுன்னு தெளிவாக சொல்லிட்டேன். உனக்கு எந்த அளவுக்கு புரிய வைக்கணுமோ அந்த அளவுக்கு சொல்லி புரிய வச்சுட்டேன். நீ தான் புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு நீ இந்த வீட்டை விட்டு போகணும். உனக்கு என்ன வேணுமோ கேளு, எல்லாமே நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். நானும் காவேரியும் ஒன்று சேர்ந்து வாழணும். அதாவது நீ தப்பாக நினச்சிக்காத, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். உன்னால தான் நானும் காவேரியும் இப்போ தனியாக இருக்கோம். நீ இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இங்கே தான் காவேரி வந்திருப்பா. எப்போவுமே காவேரி மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்க மாட்டா. அவள் இங்கே வந்து நீ அதனால் கஷ்டப்பட்டு ஏதாவது பிரச்சனை நடக்குமோ அப்படின்றதுக்காக தான் அவள் இங்கே வராமல் இருக்கா. நீயா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு போயிட்ட அப்படின்னா எல்லாருக்குமே நல்லா இருக்கும். வெண்ணிலா, நான் சொல்கிறத புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம வெண்ணிலா வந்து உடனே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் விஜய், ஏன் எதுக்காக என்னை இப்படி ஏமாற்றிட்டீங்க? என்னால் இப்போ கூட இதை ஜீரணிக்கவே முடியல. ஏன் விஜய் எனக்கு மட்டும்தான்? விஜயை தவிர நான் வேறு யாருமே மனசளவு கூட நினச்சி பார்க்கக்கூடாது. அவரும் நானும் மட்டும் இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னாலாம் நான் எவ்வளவோ கனவு கண்டு வச்சுருந்தேன். ஏன் விஜய், ஏன் என்னை ஏமாற்றிட்டு வேற ஒருத்தி கழுத்தில் தாலி கட்டிட்டீங்க? இதை என்னால் ஏற்றுக்கவே முடியல விஜய். நான் உங்களுக்காக என்னென்னமோ இழந்துட்டேன். என் அப்பா அம்மாவை கூட இல்லை என்கிட்ட. ஏன்னா உங்களால் தான், உங்களை லவ் பண்ண ஒரே காரணத்துக்காக தான் உங்கள் சித்தப்பா என் அம்மாவையும் அப்பாவையும் சாவ வச்சுட்டாரு. இதுக்கப்புறம் இந்த உலகத்தில் என்ன இருக்குது? நான் அன்றைக்கே கார் ஆக்சிடெண்ட் ஆனப்போவே செத்துருந்தா கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். என்னை ஏன் விஜய் உயிரோடு வச்சு கொள்றீங்க? என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க, நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. வெண்ணிலா, உன்னுடைய மனசு என்னன்னு எனக்கு புரியுது. உனக்கும் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியுது வெண்ணிலா. வேறு வழி இல்லை. உனக்கும் எனக்கும் எந்த ஒரு அதாவது ரிலேஷன்ஷிப்பும் இல்லை இப்போதைக்கு. எல்லாமே மூவ் ஆன் ஆயிடுச்சு.
காவேரி கழுத்தில் நான் தாலி கட்டியிருக்கேன், எனக்கும் காவேரிக்கும் கல்யாணம் நடந்துருச்சு, நீயும் நானும் லவ் பண்ணோம் அவ்வளோதான். ஆனால் காவேரி கழுத்தில் நான் தாலி கட்டியிருக்கேன், அவளோட நான் புருஷன். நீ வேணா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் நான் காவேரி விட்டுட்டு வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? சத்தியமாக அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. இப்போது என் மனசு முழுசாகவே காவேரி கிட்ட தான் இருக்குது. காவேரி தவிர வேறு யாருமே என் மனசு நினச்சி கூட பார்க்காது வெண்ணிலா, தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள் ஏதோ பெருசாக நீங்கள் கல்யாணம் பண்ணிட்ட மாதிரி பேசுகிறீங்க. அதெல்லாம் அக்ரிமெண்ட் கல்யாணம் தானே, 1 இயருக்கு தானே அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணிங்க. 1 இயர் முடிஞ்சு காவேரி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறமும் ஏங்க அவங்களவே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்கள், எனக்காக ஒரு விஷயம் பண்ணுங்கள். அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணிங்க, முடிஞ்சு போச்சு, அவங்களும் போயாச்சு. நீங்கள் வந்து ஒரே ஒரு டிவோர்ஸ் மட்டும் அப்ளை பண்ணி காவேரிக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. அதாவது நீங்கள் 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி இங்கே வெண்ணிலா சொன்னதுமே விஜய்க்கு பயங்கரமாக கோவம் வருது. வெண்ணிலா, வேண்டாம் வெண்ணிலா, இப்படி மட்டும் நீ பேசாத, தயவு செஞ்சு பேசாத, எனக்கு கோவமாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள் இப்படி கோவப்படுறீங்க? நான் நடந்தது தானே சொன்னேன். ஆமாம், இந்த விஷயத்தெல்லாம் உனக்கு யார் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து இந்த வீட்டில் ஒருத்தர் இருந்தாங்க, அவங்க தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, எல்லாம் ராகினியோட வேலையா? அவளுக்கு இருக்குது. இங்கே பார் வெண்ணிலா, நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணாலுமே அது ஏதோ தெரியாத தவறாக நான் பண்ணிட்டேன், தப்பு தான். ஆனால் இப்போது என் மனசு ஃபுல்லாக காவேரி தான் இருக்கா. காவேரியை திரும்பவும் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க? காவேரி திரும்பவும் கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்கிற நீங்கள் ஏன் என்ன கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பார் வெண்ணிலா, நீ பேசிக்கிட்டு இருக்கிறது எதுவுமே சரியில்லை, ரொம்ப தப்பாக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம காவேரி வந்து விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. விஜய் இருந்துட்டு கால் அட்டன் பண்ணி, சொல்லு காவேரி, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான், நீங்கள் ஊருக்கு வந்துட்டீங்கல்ல, வீட்டுக்கு வரவே இல்லை, மாமிக்கிட்டேயும் கேட்டேன், இன்னும் அந்த அம்பி வரலை அப்படின்னு சொன்னாங்க, அதனால தான் கேட்டேன். நீங்கள் எங்கே இருக்கீங்க? வந்துக்கிட்டு இருக்கீங்களா இல்லை தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம காவேரி விஜயும் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம வெண்ணிலாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஒழுங்காக ஃபோனை கட் பண்ணுங்கள், அவள் கூடலாம் நீங்கள் பேசாதீங்க, நீங்கள் என்ன மட்டும்தான் பார்க்கணும், என் கூட மட்டும்தான் பேசணும், மற்ற பொண்ணுங்க கூட பேசுனீங்கன்னா எனக்கு ரொம்பவே கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லி வெண்ணிலா சொல்கிறாங்க. இங்கே பாரு வெண்ணிலா, இதை சொல்கிறதுக்கெல்லாம் உனக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. காவேரி மட்டும்தான் இப்படி சொல்லணும். நான் எவ்வளோ சொன்னாலும் நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற வெண்ணிலா. ஏன் வெண்ணிலா இப்படி நீ என்னை படுத்தி எடுக்கிற? என்னை உனக்கு ரொம்பவே பிடிக்கும்ல, என்னை உண்மையாக தானே நீ லவ் பண்ண, ஏன் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிற? நீ நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் ஏன் என் வாழ்க்கை கொஞ்சம் கூட நீ நினச்சி கூட பார்க்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து கோவத்தில் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன விஜய் இப்படி பேசுகிறீங்க? உங்களுக்காகவே நான் இருக்கேன், ஆனால் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி கூட பார்க்காம வேற ஒருத்தி கழுத்தில் தாலி கட்டிட்டீங்க, அதுக்காக நான் உங்களை சும்மா விட்டுற முடியுமா? உங்களை விட்டுட்டு கண்டிப்பாக நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம வெண்ணிலா அவங்க மாமா வராங்க. நம்ம விஜய் பார்த்ததுமே, வாங்க அங்கிள், வாங்க உட்காருங்க வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வெண்ணிலா அவங்க மாமா இருந்துட்டு இங்கே வெண்ணிலா கிட்ட பேசுகிறாங்க. வெண்ணிலா, உனக்கு எதுவும் இல்லைல்ல, நீ நல்லா இருக்கல்ல? சரி வெண்ணிலா, விஜய்க்கும் காவேரிக்கும் கல்யாணம் நடந்துருச்சு, இதுக்கப்புறம் நீ விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியாது, நீ என் கூட வா, உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இங்கே வெண்ணிலா அவங்க மாமா கூப்பிட்றாங்க. வெண்ணிலா இருந்துட்டு அடம் பிடிக்கிறாங்க, நல்லா வரமாட்டேன், நான் என் விஜய் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார் வெண்ணிலா, நீ பேசிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீ நம்ம வீட்டுக்கு வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கையை பிடிச்சி கூப்பிடுறாங்க. ஆனால் வெண்ணிலா வந்து கையை தட்டி விட்டுடுறாங்க. இங்கே நம்ம வெண்ணிலா அவங்க மாமா இருந்துட்டு, என்ன வெண்ணிலா, என்னை உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, என் அக்காவே திரும்ப வந்த மாதிரி இருக்குது, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்குறேன், விஜய் தம்பி ரொம்ப நல்லவர், வேறு யாராவது இருந்திருந்தா உன்னை குணப்படுத்திருக்கவே மாட்டாங்க, எப்படியோ உனக்கு போயிட்டு போகிறா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டுருப்பான். ஆனால் விஜய் தம்பி ரொம்ப நல்ல மனசோட உன்னை குணப்படுத்தி உனக்கு சொந்தங்க யாராச்சும் இருக்காங்களா அவங்கக்கிட்ட ஒப்படைக்கலாம், உனக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு
சொல்லிட்டு அங்கே இங்கே அலைஞ்சி என்ன தேடி கண்டுபிடிச்சாரு. இவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். இங்கே பாருமா வெண்ணிலா, நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு நீ என் கூட வந்துடணும், சரியா? வாமா நம்ம வீட்டுக்கு போவோம். இங்கே பார், விஜய் வாழ்க்கையில் நீ குறுக்கிடாத. விஜய்க்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவ்வளோதான். உனக்கு எந்த அளவுக்கு எடுத்து புரிய வைக்கணுமோ அந்த அளவுக்கு அவருமே புரிய வச்சுட்டாரு. இதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல வேண்டியது இருக்குது? வெண்ணிலா, அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை பண்ணாமல் நீ சைலண்ட்டாக என் கூட வந்துரு. நம்ம வீட்டுக்கு போவோம். அதுக்கப்புறம் உன்னுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ எல்லாத்தையுமே இந்த மாமன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வெண்ணிலா வந்து அழுகுறாங்க, அடம் பிடிக்கிறாங்க. இல்லை, நான் வரமாட்டேன், எனக்கு விஜய் தான் வேணும், விஜயை விட்டுட்டு நான் கண்டிப்பாக வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம காவேரி வந்து யதார்த்தமாக நம்ம விஜய் அவங்க வீட்டுக்கு வராங்க. இங்கே வெண்ணிலா வந்து இவ்வளோ பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது வந்து நம்ம காவேரிக்கு தெரியாது. காவேரி வந்து ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் தாத்தா பாட்டியை பார்த்துட்டு போகலாம், ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. பக்கம் வந்து அப்பளம் டெலிவரி பண்ணுறதுக்காக வந்தாங்க. இவ்வளோ தூரம் வந்து தாத்தா பாட்டியை பார்க்கலனா எப்படி அப்படின்றதுக்காக நம்ம காவேரி வந்து உள்ளே வந்திருப்பாங்க. அப்போ தான் இங்கே நம்ம வெண்ணிலா வந்து பெரிய ஆர்கியூமெண்ட்டே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க விஜய்கிட்டையும் அவங்க மாமா கிட்டேயும். இங்கே காவேரி வந்து அப்போ தான் வந்து நிற்கிறாங்க. உடனே நம்ம காவேரி இருந்துட்டு விஜய் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. காவேரி, நீயா? வா வா வா, சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க, பக்கம் அப்பளம் டெலிவரி பண்ணுறதுக்காக வந்தேன். சரி, இவ்வளோ தூரம் வந்து தாத்தாவும் பாட்டியும் பார்க்காம போனேன் எப்படி அப்படின்றதுக்காக வந்தேன். தாத்தாவும் பாட்டியும் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே தான் இருக்காங்க தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லி கூப்பிட இங்கே தாத்தாவும் பாட்டியும் வராங்க. வெண்ணிலா இருந்துட்டு, ஓ இவங்க தான் காவேரியா? இவ தான் என் புருஷனை என்கிட்டேருந்து பறிச்சுக்கினதா? ஏன் விஜய் எனக்கு இல்லாமல் பண்ணிட்டா? இவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்படுறாங்க. இங்கே நம்ம தாத்தாவும் பாட்டியும் காவேரியை பார்த்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. வா காவேரி, நல்லா இருக்கேம்மா, வந்து உட்காருவா, உனக்கு மோர் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி மோர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வெண்ணிலா கிட்டேயும் பேச வராங்க நம்ம காவேரி. வெண்ணிலா, நீ எப்படி இருக்க? உனக்கு இப்போ எல்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இங்கே வெண்ணிலாவுக்கு பயங்கர கோவம் வந்து நம்ம காவேரியை பல்லார்னு ஒரு அறை விட்டுடுறாங்க. அதே சமயம் காவேரியை நூக்கியும் விட்டுடுறாங்க. அவங்க வயிறு போயிட்டு சேரில் வந்து முட்டிக்குது. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வயிற்ற பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க. ஏங்க நம்ம காவேரி ரொம்பவே பயப்படுறாங்க. ஐயோ, வயிற்றுக்கு இடிச்சுக்கிச்சு, பாப்பா உனக்கு ஒன்றும் ஆகலை இல்லை, பாப்பா உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு வயிற்ற பிடிச்சிக்கிட்டு பேசுகிறாங்க. இங்கே விஜயும் தாத்தா பாட்டியும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்ன காவேரி வயிற்ற பிடிச்சிக்கிட்டு பாப்பா உனக்கு எதுவும் ஆகலையான்னு சொல்லி கேட்குறா. என்ன, ஒருவேளை காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம விஜயே தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம விஜய் இருந்துட்டு, காவேரி ஏன் என்னாச்சு? நீ வயிற்ற பிடிச்சிக்கிட்டு பாப்பான்னு சொல்கிற, என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம காவேரி அழுதுகிட்டே, எங்க நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேங்க, வயிறு சேரில் போயிட்டு முட்டிக்கிச்சு, அதனால தான் பாப்பாவுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தேன். என்ன காவேரி சொல்கிற? நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? ஏன் என்கிட்ட சொல்லலை? எப்போ தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு வாரமாக தாங்க தெரியும், வெண்ணிலா பிரச்சனை முடியட்டும் அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காவேரி, இந்த விஷயத்த நீ என்கிட்ட மறைச்சி வச்சுருக்க? நமக்கு குழந்தை பிறக்க போகுது வெண்ணிலா. இங்கே பார் வெண்ணிலா, நீ பண்ணுறது ரொம்ப தப்பு. வர கோவத்துக்கு உன்னை கொன்னே போட்டுருவேன். காவேரி, பாப்பாவுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சா? நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து நம்ம காவேரி கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. எங்கள் தாத்தாவும் பாட்டியும் வெண்ணிலாவை பயங்கரமாக திட்டுறாங்க. ஏய், உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடி? உனக்கு கொஞ்சமாவது புத்தி வேலை செஞ்சால் தானே? மாசமாக்குற புள்ளையே பிடிச்சி தள்ளி விட்டு இப்போ வயிற்றில் என்ன ஆச்சியோ முதல்ல உருவான வாரிசு, அது விஜயோட வாரிசு. இந்த வீட்டுக்கு முதல்ல வரப்போகிற குழந்தைய போயிட்டு இப்படி இடித்து விட்டுட்டியடி. குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், அப்புறம் இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி வந்து பயங்கரமாக திட்டுறாங்க. வெண்ணிலாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்ன காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா? ஐயோ, இனிமேல் நம்ம விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழவே முடியாதா? எல்லாத்துக்குமே ஒரு முட்டுக்கட்டை வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. அதே சமயம் வெண்ணிலா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, அந்த குழந்தை இல்லாமல் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம விஜய் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு காவேரியை ஸ்கேன் பண்ணுறாங்க. காவேரி வயிற்றை உள்ளே வந்து குழந்தைக்கு எதுவும் ஆகலை, நல்லதாக இருக்குது குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம காவேரிக்கும் விஜய்க்கும் மனசே ரிலாக்ஸ் ஆகுது.
காவேரி குழந்தைக்கு எதுவும் ஆகலை, ஏதாவது ஆயிருந்தால் அந்த வெண்ணிலாவை நான் சும்மாவே விட்டுருக்க மாட்டேன். என்ன காவேரி நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த கூட சொல்லாமல் மறைச்சிருக்க, இந்த விஷயத்த நான் சொன்னால் நான் சந்தோஷப்பட்டுருவேன்னு சொல்லிட்டு தானே நீ சொல்லாமல் இருந்த அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க, எல்லா பிரச்சனையும் சரியாகட்டும் அப்படின்னு சொல்லி இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை காவேரி நீ என்கிட்ட விஷயத்த சொல்லாமல் இருந்தது ரொம்ப ரொம்ப தப்பு காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க. சாரிங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காவேரி விஜயும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுமே எங்கள் தாத்தாவும் பாட்டியும் கேட்குறாங்க, ஏதாச்சும் என்னாச்சு நல்லா இருக்குல்ல குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்க, எதுவும் ஆகலை நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே விஜய் வந்து வெண்ணிலா கிட்ட பயங்கரமாக கோவப்படுறாங்க. இங்கே பாரு வெண்ணிலா, இது வரைக்கும் உங்ககிட்ட நான் ரொம்ப நல்லபடியாக தான் பேசிக்கிட்டு இருந்தேன், இதுக்கப்புறம் உங்ககிட்ட நல்லபடியாக பேசணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை, இப்போவே நீ உன் மாமா கூட போ, இதுக்கப்புறம் நீ இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு வந்து நம்ம விஜய் வந்து வெண்ணிலா அவங்க மாமா கிட்ட கொடுக்குறாங்க. இங்கே பாரு வெண்ணிலா, இப்போவே நீ உங்கள் மாமா கூட போகிற அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவுக்கு சரியான ஒரு தண்டனை கொடுக்குறாங்க நம்ம விஜய். இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். விஜயும் காவேரியும் ஒன்று சேர்ந்தது, அதே சமயம் விஜய்க்கு காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது தெரிஞ்சது எல்லாமே உங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னா எல்லாருமே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.